இல்லை இப்போ இவங்க இப்போ அட்ரஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நாக்பூர்லேருந்து அஹமதாபாத்துக்கு டேரெக்டாகவே போயிடலாம். ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு போகிறாங்க. கேட்டால் டிகே திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண் இருக்குன்றாங்க. என்ன ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன்னா, ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கோ குளத்தூர் மணி அவர்களுக்கோ திமுக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு திராணி இருக்குது. அவங்க ஜாடமாடியாக இப்படி திட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதை விட்டுருவோம். இப்போ இவங்களது இது மோடியை தான் அவர் குறிப்பிடுகிறாரா அப்படின்றது, இல்லை பாஜகவை தான் குறிப்பிடுகிறாரா அப்படின்றது அண்ணன் சொன்ன மாதிரி ஆர்கனைசர் பத்திரிகையில் தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, நம்ம டைம் லைன் பார்த்துருவோம். டைம் லைன் பார்த்துட்டா எந்த டைம் லைனில் எப்படி பில்டப்பாக இது வெடிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மே 18 நீங்கள் சொன்னது ஜேபி நட்டா சொல்கிறாரு, பாஜகன்றது வந்து நாங்கள் தன்னிச்சையாகவே இயங்குறோம், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தயவு தேவையில்லைங்கிறார். 18 முதல் 21 வரை அசுதோஷ் பரத்வாஜ் அப்படிங்கிற பத்திரிகையாளருக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் பேட்டியாக சொல்கிறார்கள். ஃபத்தேபூர் சிக்ரி கைசாபாத் அவர் பார்வையை முன் வச்சிரட்டும். நான் இறுதி கருத்துக்கு வரும்போது நீங்க உங்களுடைய ஃபத்தேபூர் சிக்ரி கைசாபாத் மாண்டி தான் கங்கனா ரவுத் இருக்காங்க. கைசாபாத்ல ஜெனரல் வி கே சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அத்துல் கர்க் ஒருத்தவங்க போறாங்க. ஃபத்தேபூர் சிக்ரில ராஜ்குமார் சார். இந்த 3 கேண்டிடேட் நாங்களே தோற்கடிப்போம்னு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்க. பிஜேபி போடுற கேண்டிடேட்டை மே 21 சொல்றாங்க. இதற்கு பிறகு மே 31 அஹில்யாபாய் ஹோல்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்வா சாம்ராஜ்யத்தின் ராணி, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும். 400வது பிறந்தநாளோ என்னமோ அது வாழ்த்து, 500வது பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். யாரு? மோகன் பகவத் வாழ்த்து தெரிவிக்கும் போது ஒரு ராணி 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராணிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது என்ன சொன்னார்னா, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாங்க, அவங்க வந்து டாக்ஸ் பர்டன் மக்கள் மேலே போடலை, அவங்க வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒரு ஆட்சியாளர்னா இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இல்லை என்றால் அவர் சரியான ஆட்சியாளரே கிடையாது. அப்போ சரியான ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கு உதாரணம் இவங்க தான். எலெக்ஷன், அதாவது கடைசி ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடியை குத்தி காட்டுறது இப்படி சொல்றாரு. மே 31 ஜூன் 10 கவர்மெண்ட் பாஜக தான். தேவையில்லாம எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்லாம் பேசணும், நேராகவே சொல்றாரு அவர். ஜூன் 10 என்ன சொல்றாரு? ஒரு காரிய சேவைக்கு ஆணவம் கூடாது, ஆணவம் இருந்தால் இந்த மாதிரி அழிவை நோக்கி செல்ல வேண்டும்ன்றாரு. ஜூன் 10 சொல்லிட்டு ஜூன் 18 கோரக்பூரில் யோகி ஆதித்யநாத்தோட இல்லத்தில் சந்திக்கிறார். அதாவது இது ஒரு பிரைவேட் மீட்டிங், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்கல, பிரைவேட்டாக சந்திக்கிறார். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ் பாஜகவில் பயங்கரமான அடிதடி. ஜூலை 16-17 தேதியில் சஞ்சய் நிஷாத், அனுப்பிரியா பட்டேல், கேசவ் பிரசாத் மௌரியா இவங்க 3 பேரும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பாஜகவின் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு யோகி ஆதித்யநாத் ஜூலை 18 பதிலளிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜூலை 21 ஒரு மீட்டிங் போடலான்னு ஆர்எஸ்எஸ் வந்து சொல்கிறாங்க. இது சமாதானப்படுத்தி வைக்கலாம், இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அசம்பிளி 10 இடைத்தேர்தலில் 10லேயும் வந்து நாசமாக போயிடும் அப்படின்றாங்க. இதை பிஜேபியை கசிய விட்டதுனால ஜூலை 21 ஆர்எஸ்எஸ் வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அதே எங்கே எழுதிருக்குன்னு கேட்குறாருல டேரக்டாக மோடியை. மராட்டி பத்திரிகையான விவேக் பத்திரிகை, அது ஆர்கனைசரோட மராட்டி வெர்ஷன், அதில் டைரக்டாகவே அஜித் பவார் மாதிரி ஊழல்வாதி எல்லாம் மோடி சேர்த்துக்கிட்டாருன்னா இப்படி தான் மன்னக்கவும் பாஜக நேராகவே எழுதுறாங்க. அது மகாராஷ்டிராவில் ஒரு சண்டையை கிளப்புது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை வழுக்குது. அது வந்து கட்சிக்குள்ளேயே யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் சண்டையாக முடியுது. இப்போ ஆகஸ்ட் 21 அவங்க மீட்டிங் போட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இல்லாமல் 10 இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்கிறார். அப்போ நீங்கள் ஜேபி நட்டாவுக்கும் யோகிக்குமே இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்லி அண்ணன் சொன்னார் இல்லையா, 2019 சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் போட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த தேர்தலில் யூபி எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் சொல்லி யோகி ஆதித்யநாத் பரிந்துரையின் பேரில் கொடுக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸை ஜேபி நட்டா அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போட்டிருக்கிறாரு. அதனால தான் இந்த தோல்வியே நடந்திருக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்குது. அப்படின்றதுனால பிஜேபிக்குள்ளே ஒரு ஃபேக்ஷன் இது உருவாகி இருக்கு. இதே போல அவருக்கு அந்த ஹோல்டே கிடையாது, எல்லாம் நேரடியாக நீங்க வந்து அமித்ஷா தான் போட்டாருன்னு சொல்லுங்க. இல்ல பரிந்துரை ஏத்துக்கிறதுலன்றது எழுதுறாங்களே, இப்ப நாங்களாம் சொல்லாது, அவங்க தானே சொல்றாங்க. அப்ப அந்த 240 என்று சுருங்குவதற்கு இப்ப உத்தரப்பிரதேசம் வந்து முக்கியமான ஒரு இடம், பாஜகவுக்கு சீட்டுகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து பாஜகவுக்கு களப்பணி ஆற்றப்படவில்லை. அங்க சீட்டுகள் குறைவதற்கு காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இல்ல, யோகி ஆதித்யநாத் வேலை செய்யல, இதெல்லாம் காரணம். கண்டிப்பாக அவங்க ராமர் வந்து கை கொடுக்கல அயோத்தியால அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, அவசரமாக தேர்தலுக்காக கோயிலே கட்டி முடிக்காம கும்பாபிஷேகம் செஞ்சது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்ஐ பின்தள்ளி விட்டு மோடி தன்னை நிறுத்தி கொண்டார். ஏன் யோகி ஆதித்யநாத்தே பின்தள்ளி விட்டு தன்னை நிறுத்தி கொண்டார்ன்ற விமர்சனம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்குள்ளேயே தனக்கு ஆதரவான தத்தாத்ரேயா ஹோசாப்லேவை 2021 ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தலைவர் அப்படிங்கிறவர் வந்து மோடிக்கு ஆதரவானவர், அப்ப மோகன் பகவத்துக்கு எதிராக அப்படின்றத விட அவங்களுக்கு கடிவாளம் போடுவது போல
மோடியின் ஃபேக்ஷனே உள்ள வேலை செய்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது, நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நண்பர் சொன்ன மாதிரி இந்திரேஷ் குமார் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் தலைவரும் பல முறை வந்து 2023 தான் எழுதிட்டு வர்றாரு, ஆர்கனைசர்ல எழுதிட்டு வர்றாரு, வெளியே பேசுறாரு. குறிப்பாக இந்த வாஷிங் மிஷின் அரசியல் இருக்கு இல்லையா, எல்லா கட்சியில இருந்தும் ஊழல்வாதிகள்னு சொல்றவங்களாம் உள்ள எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்கள டிக்கெட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலே உழைத்த நபர்கள் எல்லாத்தையும் அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இன்னொரு கேள்வி, இப்போ ஆர்எஸ்எஸ் தான் வாஜ்பாய் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தப்ப மோடி அவர்கள் அங்க உருவாக்கப்படுகிறார். இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ல இருந்து துண்டித்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக பிஜேபி மோடி அவர்கள்லாம் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் மீண்டும் ஒரு தலைவர் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்ல உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல அதை தாண்டி பிஜேபி வந்து ஒரு சுயம்புவான கட்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெல்ப் இல்லாம இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கா? இல்லை, இது ஆக்சுவலி மோடியால் அவங்க அதாவது மோடியால் ஆர்எஸ்எஸும் வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்க மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இரட்டிப்பு மடங்கு வந்து ஷாக்காக்கள் அதிகரிச்சிருக்குது அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரிஃப்ட் இண்டிவிஜுவல் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரிஃப்ட் இப்போ அது ஆர்கனைசேஷன் லெவல்லே வருது. ஆனால் இண்டிவிஜுவலாக மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் ஒரு சர்ச்சை 2014 வந்திருக்குது. ராம் மாதவ் அவர்கள் அருண் சௌரிட்ட போய் கேட்டிருக்காரு, மோடிக்கு சொல்லுங்க எலெக்ஷனுக்கு என்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது மோடி ராம் மாதவ் மூலியமா, அதாவது அருண் சௌரி மூலியமா ராம் மாதவ்ட்ட என்ன சொல்லி விடுறாருன்னா, நான் நாக்பூருக்கு வர முடியாது, அவரை வேணா அகமதாபாத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதை பத்திரிகையில் பதிவாயிருக்கு. அப்பத்துலேருந்தே இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு ரிஃப்ட் இருந்திருக்கு. அதை தான் சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ட்டை இதை பண்ணி வைக்கிற மாதிரி, சமாதானம் பண்ணி வைக்கிற மாதிரி மோகன் பகவத்தோட அப்பா மதுக்கார பாகவத்தை பற்றி மோடி ப்ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. சமாதானத்தை கொண்டு வந்து 2019 வரைக்கும் நீடிச்சுது. ஆனால் 2019க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மோடிக்கு ஆதரவானவர்களும் ஆர்எஸ்எஸ்ல வந்து இது பண்ணுறாங்க, ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்றது. அதை விட ஆர்எஸ்எஸ்க்கு இன்னொரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா, நிறைய பாலிசிஸ் ஸ்வதேசி ஜாரான் மஞ்சுன்னு இருக்கு அவங்களோட எக்கனாமிக் பாலிசி. அவங்க வந்து மோடியோட அந்நிய செலாவணி அதானி உண்டான பாலிசிஸ்லாம் எதிர்க்கிறாங்க. மோடியோட கிசான் சங் ஃபார்முலாஸ் எதிர்க்கிறாங்க. அதாவது ஆர்எஸ்எஸோட கிசான் சங்கம் வந்து ஃபார்முலாஸ் எதிர்க்கிறாங்க. மஸ்தூர் சங்கம் வந்து லேபர் கோட்ஸை எதிர்க்கிறாங்க. இந்த ரிஃப்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி பணம் அதிக புழக்கத்தில் இருப்பதனால் ஆர்எஸ்எஸ் கரப்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்குள்ள இருக்கவங்கலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோல்னா பையை மாட்டிட்டு சாப்பாடு இருக்கோ தண்ணி இருக்கோ அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க உள்ள வரும்போது என்ன ஆம்பிஷன்ல வருவாங்கன்னா, பிஜேபியில எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா எம்பி சீட்டு கிடைக்குமா வராங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கோர் அந்த பாலிசியை நீர்த்து போக செய்யுது பிஜேபி. ஓகே.